நம்ம சமையலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வடகம் சேர்ப்போம் இல்லைங்களா, அது வீட்லேயே செஞ்சுருக்கோம். இந்த வடகம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு. ஃபாஸ்ட்டாக ஆகிடும் இது. ரெண்டு கிலோ வெங்காயம், 1/2 கிலோ பூண்டு. இதை வந்து நான் ப்ராசஸரில் போட்டு போய் சாப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் மற்ற சாமானெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். நிழலில் காய வச்சது தான். இப்போ வந்து 100 சீரகம், 100 வெந்தயம், 100 உடைச்ச உளுத்தம்பருப்பு, இந்த கடுகு மட்டும் 150 கிராம் போட போகிறேன். உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். வெந்தயம், மோஸ்ட்லி வந்து இந்த வடகத்தெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் நல்ல வெயில் இருக்கும் இல்லையா, அப்பயே போட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பள்ளிக்கூடம் இருந்தது, லீவ் இல்லாததுனால நம்ம வந்து இப்போ போடுறோம், சித்திரை மாதத்தில் போடுறோம். பிசைஞ்சு விட்டுக்கலாம். கை போட்டு தான் பிசையணும். கையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இதுக்கு உப்பு வந்து நல்லா 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச மஞ்சள் பொடி தான். கிராம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து 50 கிராம் டப்பா, இதில் பாதி சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக பிசைஞ்சிடணும். ஒரு நாள் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாடியில் காய வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். நல்லா 2-3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சாச்சு வடகத்தை. நான் வந்து உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சு காய வைக்க மாட்டேன் எங்கள் வீட்டில். இப்படி தான் பருப்பி தான் காய வைப்போம். இப்போ இதில் நம்ம வந்து விளக்கெண்ணெய் போட்டு பெசரி நம்ம ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போட்டு வச்சுக்கிட்டோன்னா வருஷம் முழுக்க யூஸ் பண்ணலாம்.